ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் ஒரு தடவை கேட்டிருந்தேன். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டாபிக் பார்த்துருக்கோம் மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல. அந்த வகையில நான் ஒரு 5 டாபிக் கொடுத்து கேட்டிருந்தேன். அதுல நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து பெண் சுதந்திரம் பத்தி பேசுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது பேசுறதுக்கு அதுக்கப்புறம் டைமே கிடைக்கல. கொஞ்ச நாள் டிலே ஆகல, ரொம்ப நாள் டிலே ஆயிடுச்சு. அதுக்கு முதல்ல நான் சாரி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இந்த டாபிக் வந்து நீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோட ஸ்டார்டிங் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க இன்றைக்கி வந்து ஒரு மோட்டிவேஷனல் டாபிக் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் வந்து எதுவுமே இல்லை. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நான் இன்ட்ரோ மட்டும் தான் எடுத்தேன். அதுக்குள்ளே வந்து பாப்பா எழுந்து அழுவ ஆரம்பிச்சிட்டா. அதனால் வந்து இந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. இன்றைக்கி டேவில் நான் எடுத்த வீடியோ எதுவுமே வந்து சரியாக வரவே இல்லை. சரி, ஓகே, அதுதான் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு ரெசிபியை எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ரெசிபியுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வரல. இது வந்து ஒரு யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன். இது வந்து எப்படி நான் மிஸ்டேக் பண்ணேன், அப்புறம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் சேர்த்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சேன். அதையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வெள்ளைப்பாக்கு காய்ச்சி எடுத்துட்டேன். அப்புறம் வெள்ளைப்பாக்கு எடுத்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் அதே கடாயில் சேர்த்துட்டு ரவையை வந்து நான் வெள்ளைப்பாக்கில் சேர்த்து நான் வந்து வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது கொஞ்சம் கூட வேகவே இல்லை வெள்ளைப்பாக்கில் சேர்த்ததால். இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்து ரவையை வறுத்துட்டு தண்ணி சேர்த்து வேக வச்சு அதுக்கப்புறமா வெள்ளைப்பாக்கு சேருங்க. அப்போ வந்து இந்த ரெசிபி சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய லிங்க் இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதோட லிங்க் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே ரெசிபி வந்து இப்போ நம்ம சிம்பிளாக பண்ணுற மாதிரி இருக்குது டேரெக்டாக சேர்க்கும் போது அப்படின்றதெல்லாம் நான் மறுபடியும் ட்ரை பண்ணேன். அது எனக்கு வரல. மேபி வந்து நான் இன்னொரு தடவை வந்து வேறு மாதிரி வந்து உங்களுக்கு போடுறேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் வந்து ஒரு டாபிக் போட்டிருந்தேன். அதில் வந்து மாமியார் மருமகள் சண்டை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு போட்டிருந்தேன். அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க, எங்கள் வீட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குக்கா, எங்கள் மாமியார் வந்து ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க, டவுரி ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுலேருந்து வெளியில் வரதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுக்கிறது தான். 2 பேருக்கும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணலாம். இல்லை வந்து மேபி வந்து கொஞ்ச நாள் தனியாக இருங்க சிஸ்டர். அப்புறம் நீங்கள் வந்து நம்ம லைஃபே வந்து எதுக்காக வேஸ்ட் பண்ணணும், அவங்க வந்து புரிஞ்சிக்காதவங்களுக்காக லைஃபை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. கொஞ்ச நாள் தனியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களே புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் சேர்த்துக்கும் போது நீங்கள் வந்து கூட போயிருங்க. அது வரைக்கும் தனியாக இருங்க சிஸ்டர்னு சொன்னேன். அவங்க வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அதுக்கெலாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி வெளியில் கூப்பிட்டு போகாதீங்க. அவங்க அந்த மாதிரி கஷ்டமாக கூப்பிட்டு போகும்போது நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வர மாதிரி வெளியில் போயிட்டு கொஞ்ச நாள் இருங்க. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா மறுபடியும் வந்து போங்க, அவங்க கூட மாமியார் கூட இருங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தேன். அவங்களுமே பேசி பார்க்குறேன் சிஸ்டர், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சொல்கிறது ஒரே விஷயம்தான். எல்லா மாமியாருமே வந்து இந்த மருமகள்ன்ற ஸ்டேஜ் வந்து கடந்து தான் வந்திருக்காங்க. ஆனாலும் எதுக்காக வந்து இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்றது தெரியவே இல்லை. நம்ம ஒரு கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அவங்க இன்னொருத்தவங்களும் நம்ம பட்ட கஷ்டத்தை படணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கான பழக்கமே கிடையாது. நம்ம பட்ட கஷ்டம் இன்னொருத்தவங்க வந்து படக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கீங்க. எதுக்காக மற்றவங்களை அப்படி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. இந்த காலத்துலேயுமே வந்து டவுரி வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் உண்மையாலுமே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. நிறைய இடங்களில் வந்து இது இன்னும் இருக்க தான் செய்யுது. இந்த வரதட்சணை பிரச்சனை அப்படின்றது வந்து காலங்காலமாக வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் புரிஞ்சிக்க வேண்டியது மாமியாரும் ஹஸ்பண்டும் தான். ஏன் வந்து புரிஞ்சுக்காமல் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது மேபி வந்து ஏதாவது மாமியார் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து கொடுமை பண்ணுறீங்க, அதை வந்து ப்ராப்ளம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அந்த ஸ்டேஜை கடந்து வந்திருக்கீங்க அப்படின்றது மறந்துடாதீங்க. தென் வந்து உங்களுக்கும் வந்து பொண்ணு இருக்குது, நம்ம பொண்ணு வந்து இப்படி கொடுமைப்படுத்தினா வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது யோசிச்சா யாருமே வந்து இது மாதிரி நடந்துக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அவங்களுமே கொஞ்சம் மாற்றிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா மருமகளுக்கிட்டும் நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஏன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மாமியாரே வேண்டாம், இந்த குடும்பமே வேண்டாம் தூக்கி போட்டால் தான் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அப்படி எல்லாராலையும் போயிட முடியாது. தனியாக நம்மளால் வாழ முடியும் அப்படின்னாலுமே ஹஸ்பண்ட்காக நிறைய விஷயம் வந்து விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி வந்து விட்டு கொடுத்து போங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே மாறிப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
நான் எவ்வளோ நாள் சிஸ்டர் வெயிட் பண்ணுறது, என்னோடய லைஃபே வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள், அவங்களே வந்து சரியாயிடுவாங்க. நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து, நீங்கள் இருக்கிறத பொறுத்து. அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள் அவங்க விட்டுட்டு தனியாக இருங்க, அப்படின்னா தானாக புரிஞ்சுப்பாங்க. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இன்றைக்கி டின்னருக்கு வந்து நான் குழி பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது ஒன்றுமே இல்லை, இட்லி மாவு வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து கடலைப்பருப்பு, கடுகு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து வதக்கிட்டு, உப்பு சேர்த்து வதக்கிட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குழி பணியாரம் செய்ய போகிறேன். மதியம் செஞ்ச சாம்பார் இருக்குது, அது கூட சேர்த்து நைட்டு டின்னர் வந்து நாங்கள் முடிச்சுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, அதை பற்றி பேசலாம். அடுத்ததாக என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்காதீங்க. உண்மையாலுமே நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் சொல்லலை. மேபி எல்லாருமே வந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வந்து சால்வ் ஆகும். இன்னொன்று வந்து ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். மேபி எல்லா ஹஸ்பண்டும் வந்து இந்த வீடியோ யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா புரிஞ்சு நடந்துக்க ட்ரை பண்ணுங்கள். 2 பேருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்காக வந்து அம்மாவை விட்டுறணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக வந்து ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ 2 பேரும் வந்து எப்படி எல்லாரோடைய சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும். உங்கள் குடும்பத்தோட சூழ்நிலையை பொறுத்து எப்படி வந்து 2 பேரோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து முடிவு பண்ணணும். தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே வந்து கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க நம்மளுக்காக. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உங்களை தவிர வேறு யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அம்மாவும் விட்டு கொடுத்துடாதீங்க. இந்த விஷயத்துலன்னு இல்லை, மற்ற எல்லா விஷயத்துலையுமே நான் தான் சொல்லுவேன். மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. நம்ம லைஃப் வந்து இதோட முடியலை அப்படின்றத. இன்னுமே வந்து லைஃப்பில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கும் அந்த கஷ்டம் வந்து வரும். வேறு எந்த வகையிலையாவது நம்மளும் கஷ்டப்படுவோம். அதை மனசில் வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே கஷ்டப்படுத்தாதீங்க. எல்லாரோட லைஃப்பும் வந்து ஒரு நாள் முடிய தான் போகுது அப்படின்றது ஞாபகம் இருந்தாலே எது மேலேயும் வந்து நம்மளுக்கு ஆசை அதிகமாக வரவே வராது. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஹாப்பியாக இருங்க. நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களே நம்மளால் ஹாப்பியாக வச்சுக்க முடியல அப்படின்னா வெளியில் இருக்க எல்லாரையும் நம்ம எப்படிங்க ஹாப்பியாக வச்சுக்க முடியும்? எப்படி எல்லாருக்கிட்டையும் நம்மளால் சிரித்து பேச முடியும்? நம்ம ஃபேமிலியில் நம்ம கூட இருக்கவங்களே வந்து நம்ம சந்தோஷமாக வச்சுக்காம வெளியில் போய் புண்ணியம் தேடணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து எந்த பலனும் கிடைக்காது. நம்ம ஃபேமிலியில் நம்ம கூட இருக்கவங்க, நம்மளை நம்பி வந்தவங்கள கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து பெருசாக்கிட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. நான் எல்லாருக்குமே அதை தான் சொல்லுவேன். லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே முடிஞ்சு தான் போக போகுது. யாருக்குமே வந்து முடியாத லைஃபே கிடையாது. அப்படி மட்டும் அந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தது அப்படின்னா நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம். நேர்மையாகவும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாகவும் இருந்தோம் அப்படின்னாலே நம்ம வந்து இருக்கிற காலம் வரைக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ இது மட்டும் எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வரதட்சணைன்ற ஒரு பிரச்சனைக்காக தயவு செய்து யாருடைய வாழ்க்கையை வந்து கெடுக்காதீங்க. இது வந்து மிகப்பெரிய கொடுமை. மேபி வந்து இதை வந்து வெளியில் வர முடியாமல் இல்லை கிராமத்து சைடில் இருக்க பெண்கள் இல்லை வந்து நம்ம ஃபேமிலியை வந்து பாதிக்குமோன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. இதை பார்க்குற எல்லாரும் வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.